ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்கள் ராஜா பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செனை, வஞ்சர மீன் செனை. இது சூப்பராக இருக்கும். செனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மீன்லையுமே செனை வரும். ஆனால் அது பெரிய சைஸில் வரும். சின்ன சைஸில் சின்ன மீன்லேயும் செனை இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ சைஸில் வஞ்சரம் வெட்டினா அந்த மீனை கட் பண்ணிட்டு செனையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. செனை வேணாம்னு சொல்லிட்டு அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு லெவலில் இருக்கும். இந்த செனை எப்படி செய்யணுன்னாக்கா முதல்ல அவிச்சிடணும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் எடுத்து இந்த அளவு இந்த சைஸில் கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிடணும். ஸ்லைஸ் பண்ணி நம்ம வீட்டில் நீங்கள் என்னென்ன மிளகாத்தூள் மசாலா எது ஆட் பண்ணுவீங்களோ அதை போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வச்சு அழகாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு லெமனை புழிஞ்சு விட்டு ஆனியனை கட் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும் செனை. செனையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா விட்டமின் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பர். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மெயினாக உணர்ச்சிகள்லாம் கூட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு லெவல். ஓகே, பாய்.